அனைவருக்கும் வணக்கம். இந்த பராபவ ஆண்டினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய தமிழ் மாத பிறப்பு, புது வருட பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு பொருளாதார ரீதியாக சவாலாக இருக்கும். பருவம் மாறி மாறி வெயிலும் மழையும் இருக்கும். நவக்கிரகங்களுடைய தளபதியான செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக மேலோங்கி இருக்கும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பஞ்சாங்க கணிப்புகள்லாம் என்ன மாதிரி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியினுடைய ஆற்றலே இல்லை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று எதிர்மறையாகவே நெகட்டிவாகவே நடந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த நிலையெல்லாம் மாறணும், கையில் பணங்காசு தங்கலை, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த ஆண்டினுடைய பருவமழை அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமதமாக பெய்தாலும் கூட கால்நடைகளுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. குறிப்பாக பால் உற்பத்தி அதிகரித்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேன்மையடையும். மக்கள் மனதளவில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சில வாழ்வாதார சவால்களை சந்திக்க நேரிடும். இந்த பராபவ ஆண்டினுடைய தொடக்க மாதங்கள் பொதுமக்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சவாலானதாக இருக்கும் அப்படின்னு நிறைய தகவல்களை சொல்கிறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பிட்ட மேஷராசிக்காரர்களுக்கு சில கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஆண்டு நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு பம்பு வழக்கு இது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முக்கியமாக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் மேஷ ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையான பலன் இருந்தாலும் கூட இந்த ஆங்கில புத்தாண்டு வரும்போது ரொம்பவே ஒரு 7.5 சனி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்தினாங்க. அதிலிருந்து கூட இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும், இதுவரை இந்த விஷயங்களில் பாதிப்புகளை சந்தித்து வந்தீங்களோ அந்த நிலைமைகள் எல்லாமே மாறும். அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடும். சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது, அலுவலகத்தை மாற்றுவது, கூடுதல் பட்டங்களை நீங்கள் வாங்குவது, மேற்படிப்புகளை படிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் யோகம் உண்டாகும். கூடுதலாக மேற்படிப்புகளை படிப்பீங்க. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். ராகு உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார். 11ஆம் இடத்துல இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய தகவல்களை சொல்கிறாங்க. சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்ரியில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நீங்கும். எதிரிகள் விலகி ஓடுவாங்க. எதிரிகள் உங்களை சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். அசையும் மற்றும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகும். ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சுபகாரியங்கள் நன்மையாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எல்லா விதமான அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் இருந்து நீங்கள் நிறைய பயனுள்ள தகவலை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குடும்பத்தினரோடு சுற்றுலா செல்வது, நீங்கள் விடுபட்ட யாத்திரைகள் செல்கிறதுக்கான ஒரு நேரம், தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம்,
குடும்பத்தை விட்டு பிரிந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க கூட மீண்டும் குடும்பத்தினரோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இவையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. குறிப்பிட்டு இன்னும் மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் பாசம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அந்யோன்யம் அதிகமாக ஏற்படும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை படிப்பது கேட்பது பெரிய ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு பலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பணவரவு உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவில் நட்பெயர் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. அதனால் நல்ல ஒரு பண வரவு பெறக்கூடியதாக கூட அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மீடியா துறையில் இருக்கீங்க, அதாவது யூடியூப் சேனல் போன்றவற்றில் வெற்றி அதிகமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. விருது பெறுவது, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும். தேர்தல் களத்தில் பெரிய பங்காற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தேர்தலில் திடீர் அதிர்ஷ்டம், வெற்றி பெறக்கூடிய யோகம் இவையெல்லாம் உண்டாகும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பண வரவு நன்றாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பண வரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன், நீங்கள் நிறைய கடனில் இருக்கீங்க, இந்த கடனில் இருந்து தப்பிக்கிறதுக்கான எனக்கு ஒரு வழியே தெரியல, என்றைக்கு தான் நான் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு சந்தோஷமாக இருக்க போகிறனோ அப்படின்லாம் கேட்டால், திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் நீங்கள் செய்யறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய முக்கியமான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நல்ல ஒரு யோகம் உண்டாகும். தினந்தோறும் அனுமன் சாலிசா கேட்பது நன்மையை கொடுக்கும். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறதால தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சியை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அடிவயிறு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இன்னும் இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வெயில், அதிகமான மழை, பருவம் தவறிய அல்லது முன்கூட்டியே மழைக்கு வாய்ப்பு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சீராக தொடங்குவது, அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கைகள் மற்றும் உலகளவிய சந்தையில் ஏற்படக்கூடிய சமநிலை காரணமாக ஆண்டினுடைய இறுதியில் ஓரளவு நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய போர் சூழல் இவையெல்லாம் கொஞ்சம் தணிந்து அடுத்த ஆண்டு தான் இவையெல்லாம் சீராகும் அப்படின்னு நிறைய தகவல்களை இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்து என்னென்னலாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு பிரபல ஜோதிடர்களுடைய கணிப்புப்படி வேலை இழப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கிருந்து மீண்டும் தாய்நாடு திரும்புவது போன்றவை கூட நடக்கலாம். அதே நேரத்தில் மருத்துவத்தில் புரட்சி ஏற்பட்டு நாட்பட்ட நோய்களுக்கு குணமடையக்கூடிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம். பொருளாதாரம், சந்தையில் பணப்புழக்கம் மந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்லது. டிஜிட்டல் பாதுகாப்பு, இணையவழி வர்த்தகங்கள் மற்றும் ஆன்லைன் பரிமாற்றங்கள் இவையெல்லாம் கூடுதல் எச்சரிக்கை தேவை. மோசடிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாயிருங்க. புதிய சட்டத்திட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரக்கூடிய காலகட்டம். குறிப்பாக காவல்துறை மற்றும் பாதுகாப்பு பணி துறையில் நவீன மாற்றங்கள் இருக்கும். சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வகை மருத்துவ சவால்கள் தோன்றினாலும் அதற்கான தீர்வுகளையும் மருத்துவ உலகம் கண்டறியும். மேலும் புதிய தொழிற்சாலைகள் உருவாகும். உற்பத்தி துறை விரிவடையக்கூடிய சாதகமான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த ஆண்டு நிறைய நம்மளுடைய ராசிக்காரர்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். முக்கியமாக மேஷராசிக்கு கொஞ்சம் நீங்கள் தைரியத்தோடு இருந்து எல்லாத்தையுமே சவாலோடு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனாக அமையப்போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.